நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை எறும்புகள், தேனீக்கள் அதே மாதிரி நிறைய பறவைகள் மூலமா நான் கத்துக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா கத்துக்க முடியும். ஏன் அப்டின்னா, இந்த இயற்கை அப்படிங்கிறது பல மில்லியன் வருடங்களா நிறைய சக்சஸ்ஃபுல்லான மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கு. அது மூலமா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. கம்யூனிகேஷன் பில்ட் ஆயிருக்கு. நெட்வொர்க் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன் இந்த இயற்கை மூலமா நம்ம மார்க்கெட்டிங் கத்துக்கிறது அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன? நம்ம ஒரு ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணணும். ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் உருவானா தான் அவங்க நம்மள தேடி வருவாங்க. அதே மாரி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். ஸோ, இயற்கையும் அதே விஷயத்த தான் பண்ணிட்டுருக்கு. ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுது, நெட்வொர்க் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கு. கண்டிப்பா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிராண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன தேவை? ஒரு கம்யூனிட்டி தேவை. ஒரு கொலாபரேஷன் தேவை. அதே மாரி நம்மளுடைய கோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹை வேல்யூல இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம நேச்சர் கிட்டேருந்து ஈஸியா கத்துக்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோல எறும்புகள், தேனீக்கள் அதே மாரி பறவைகள் மூலமா என்னென்ன மாதிரியான மார்க்கெட்டிங் லெசன் கத்துக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். லெசன் நம்பர் 1. இப்போ தேனீக்கள் கிட்டேருந்து என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் லெசன் கத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ தேனீ கூட்டத்திலே எல்லாத்த விட வயசுல ஒரு மூத்த தேனீ இருக்கும். அந்த தேனீ என்ன பண்ணும்? எங்க ஃபுட் இருக்கோ அந்த ஃபுட்ட போய் தேடி கண்டுபிடிக்கும். அது தேடி கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் அந்த கூட்டத்துக்கே அந்த கூட்டத்துக்கு எந்த இடத்துல ஃபுட் இருக்கு, எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே அந்த தேனீ ஒரு சைன் மூலமா இண்டிகேட் பண்ணும். அந்த சைன் என்ன அப்படின்னா வேகில் டான்ஸ். அந்த வேகில் டான்ஸ் மூலமா மத்த தேனீக்களுக்கு ஃபுட் இங்க இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு கைட்லைன் மூலமா குடுக்கும். ஸோ ஒரு வழிகாட்டும். இப்படி வழிகாட்டுறது மூலமா மத்த தேனீக்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டான்ஸ் மூலமா புரிஞ்சுக்கிட்டு, எங்க அந்த ஃபுட் இருக்கோ அந்த ஃபுட்ட நோக்கி போகும். அது எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது எல்லாத்தையுமே கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணிட்டு, அந்த டிஸ்டன்ஸ போய் ரீச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபுட்ட கலெக்ட் பண்ணிட்டு வந்துப்பாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணாலும், அதில கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் நம்ம ஆடியன்ஸ்க்கு நல்லா புரியணும். அத புரிஞ்சு அவங்க ஆக்ஷனபிளான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது நடைமுறையில செயல்படுத்தணும். இப்போ உதாரணமா நீங்க இப்போ ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல ப்ளாக்ஸா இருக்கட்டும், இல்ல ஆட்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அதில நீங்க எந்த விஷயத்த சொல்ல வரீங்களோ, அத கிளியரா சொல்லணும். அது சொல்றது மூலமா உங்க ஆடியன்ஸ்க்கு நீங்க கைட் பண்ணணும். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கைட் பண்ணணும். அத அவங்க புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அத நடைமுறையில செயல்படுத்தணும். ஸோ இதுதான் இந்த வேகில் டான்ஸ் மூலமா நம்ம கத்துக்கிறது. அதே மாதிரி இப்ப நம்ம ஏதாவது சோஷியல் மீடியாஸ்ல கேம்பெயின் ரன் பண்றோம் அப்படின்னா, அந்த கேம்பெயின் மூலமா நம்ம கிளியரா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத சொல்லிறணும். ஆனா அதே மாதிரி அவங்கள நம்ம ஆக்ஷனபிளான ஸ்டெப்ஸ் எடுக்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுல ஒரு கிளியரான ஒரு கால் டூ ஆக்ஷன் பட்டன் இருக்கணும். ஸோ அந்த கால் டூ ஆக்ஷன் பட்டன் மூலமா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ அது மூலமா நம்ம என்னென்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ கேதர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கிறது கிடைப்பாங்க. ஸோ என்னைக்குமே ஒரு கேம்பெயின்ல ஒரு கிளியரான ஒரு கால் டூ ஆக்ஷன் பட்டன் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. லெசன் நம்பர் 2. எறும்புகள் மூலமா என்ன மாதிரியான லெசன் கத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த தேனீக்கள் எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு அவங்க ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட் அந்த ஃபுட்ட தேடுவாங்க. தேடி கண்டுபிடிச்சுட்டு அது மூலமா அந்த இன்ஃபர்மேஷன மத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஆனா எறும்புகள் எப்படி யார் வேணாலும் அந்த இன்ஃபர்மேஷன குடுக்கலாம். ஒரு ஃபுட் யாரு கண்ல பட்டாலும் அவங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ குடுத்து, அந்த இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் மூலமா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அப்படியே போய் அவங்க ஒரு லைன் பை லைனா பின்னாடியே அந்த ஃபுட்ட தேடி போவாங்க. ஸோ அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறது முக்கியம். அந்த நெட்வொர்க் அப்படிங்கிறத பில்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர், இன்னொருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர். அப்போ நம்ம எறும்புகள் கிட்டேருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, அந்த டீம் ஒர்க்க கத்துக்கலாம். இந்த டீம் ஒர்க் மூலமா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத கத்துக்கலாம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, அவங்க போகக்கூடிய அந்த பாதைகள்ல ஏதாவது ஒரு தடைகள் இருக்கு. அதே மாரி அவங்களுக்கு ஏதாவது கேப் தேவை அப்படின்னா, அவங்களுடைய ப்ராப்ளம அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. ஏதாவது ஒரு பாலம் கட்டுறது, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு டீம் பில்ட் பண்ணணும். அப்படி நல்ல ஒரு டீம், ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு நல்ல ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கரான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஏற்படும். அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட மட்டும் இல்லாமல், உங்க பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஸ் கிட்டயும் நல்ல ஒரு ஹெல்த்தியரான ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி உங்க பிராண்ட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அந்த ப்ராப்ளம ஒரு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டோட நீங்க அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணும். லெசன் நம்பர் 3.
பறவைகள் மூலமா என்ன மாதிரியான லெசன் கத்துக்கலாம் அப்டின்னா, இப்போ நெறைய பறவைகள் வந்து அவங்களுடைய உணவுக்காக வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்வோம்? மைக்ரேஷன். ஸோ இந்த மைக்ரேஷன் மூலமா வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயி, அந்த இடத்துல வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏத்த மாதிரியான அந்த சூழ்நிலைகள வந்து உருவாக்கிக்குவாங்க. அதாவது எந்த இடத்துக்கு போறாங்களோ அந்த இடத்த வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துக்கு ஏத்த மாரி மாறிப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்டின்னா, மார்க்கெட்டிங்ல வந்து நெறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஆன்லைன்ல இருக்கோம். ஸோ ஆன்லைன்ல இருக்கிறதுனால ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து அந்த அல்காரிதம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆகும். ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ வந்து மாத்திக்கணும். உதாரணமா வந்து Instagram வந்து அவங்க அல்காரிதம சேஞ்ச் பண்றாங்க. ஸோ அவங்க சேஞ்ச் பண்ணோனே நம்ம அந்த நிமிஷம் எப்படி திங்க் பண்ணணும்? ஒரு பறவை மாதிரி திங்க் பண்ணணும். அந்த பறவை எப்படி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த என்விரான்மென்ட்க்கு ஏத்த மாரி தன்னை அடாப்ட் பண்ணிக்குது. அதே மாதிரி தான் ஒரு அல்காரிதம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏத்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ நீங்க டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணணும். அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் மூவ் ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வீடியோல வந்து எப்படி தேனீக்கள் மூலமா வந்து ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு ஒரு தெளிவான